அப்பா அம்மாக்கள் அறிஞர்களாக இருந்தாலும் அடுத்த பிறவியாக அவதரிக்கிற பொழுது அறியாத குழந்தையாக இருந்துதான் அறிவை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் விதிவிலக்காக 5 வயதிலேயே ஆலயத்திற்கு சென்று பாடல் பாடியதாக ஒரு பழங்கால செய்தி உண்டு. இவர் சீர்காழியில் சிவகாமி அம்மையுடன் சிறு வயதிலே ஞானப்பாலிருந்து ஞான சம்பந்தர் என்பவர் 5-6 வயதிலேயே ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அதிகம் படிக்காத போதே ஆலயங்களில் பற்றி அருமையாக செய்யுள் பாடியிருக்கார். 3, 4, 5 வயதிலேயே. ஆக முன்ஜென்ம பதிவு அவர் மூலம் வெளிப்பட்டு இருக்கிறது. தாய் தகப்பனுடைய அந்த தகவல் எல்லாம் அது அப்நார்மல். ஏதோ ஒரு சில பிறவிகளில் தான் ஓதாமலேயே ஒவ்வொன்றையும் முன் பிறவியிலிருந்து எடுத்து மூளையானது எடுத்து கூறுகின்றது. ஆக அடுத்த பிறவியில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது, அறிஞர்களாக இருந்த போதும். ஆக மரபணுவில் முன்ஜென்ம பதிவுகள் எல்லாம் நம் மரபணுவில் பதிந்து விட்டன. அதை வெளிப்படுத்துவதற்கு மொழியை அடுத்த பிறவி வருகிற போது அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஆகிறது. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசுகிற மாதிரி பண்ணிடணும். மரபணுவில் இருக்கிறதெல்லாம் ஸ்பீச்சாக மாற்றுற மாதிரி. ஆனால் கற்றுக்கிட்டு அம்மா அப்பான்னு கற்றுக்கிட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பிறவிகள் ஓதாமலே ஒவ்வொன்றா முன்ஜென்ம பதிவுகளை எடுத்து சொல்லிடுறாங்க என்று இந்த காணொலியில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.